சார் வணக்கங்க. என்னோட பேர் உதிரம் கோபி. நாங்கள் அன்னைக்கரங்கள் நல சங்கம் அமைப்பு அப்படிங்கிற என்ஜிஓலேருந்து வந்திருக்கோம். வேர்ல்டு பிளட் டோனர் டே, உலக ரத்த தானத்தை முன்னிட்டு எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறது வருஷம் வந்துட்டு நம்ம ஒரு பைக் ரேலி கண்டக்ட் பண்ணுறோம். இது 7வது வருஷம். நம்ம கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கி மெயினான ரோடு காந்திபுரம், அப்புறம் விமன்ஸு, ஜிஹெச், ஆர்எஸ்புரம், ரேஸ் கோர்ஸ், இந்த வழி எல்லாமே சுற்றி நேரம் உக்கடங்கத்தில் முடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர். இது எதுக்கு அப்படின்னா, ரத்த தானத்துக்கு மாற்று வழி கிடையாது, எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 50 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம், வெறும் 50 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 10 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேர் இருக்காங்க. 8000 பேர் பிளட் டோனர் தான். இது வந்துட்டு பத்த மாட்டேது. ஏன்னா வேறு வழியே கிடையாது, மாற்றுக்கிறதே கிடையாது. ரத்தம் வேணும் அப்படின்னு டாக்டர் பார்த்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழியை நம்ம கொடுத்தே ஆகணும். சார் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேருக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் இன்னும் வர மாட்டேது. வரணும், பிளட் டொனேட் பண்ணால் ஒன்றும் ஆகாது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் கொடுக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறக்காக பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கோயம்புத்தூர்ல வந்துட்டு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா நமக்கு தேவை வந்துட்டு வெறும் 1 லேக் மட்டும் தான் ஒரு நாளைக்கு. அதுவே நம்மளால வந்து கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேது. அது மோட்டிவேஷன் இன்னும் வர மாட்டேது. ஏன்னா ஒரு ஃப்ரீயா கொடுக்கறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேதா என்னங்கிறது தெரிய மாட்டேது. அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உடனே போறாங்க, கொடுக்குறாங்க, வர்றாங்க. மற்றவங்களுக்கு யாருக்கு வந்தாலுமே அது வழி ஒன்று தான். ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மோட்டிவேஷன். இது மூலிமா வந்துட்டு இன்னும் பிளட் டோனர்ஸ் அதிகப்படுத்தணும், நிறைய பேர் சேரணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டீம் அவங்களும் இருக்காங்க. ஜென்ஸ் மட்டும் இல்லை, உமன்ஸ் கொடுக்கலாம் அப்படி இப்போ பார்த்து நிறைய பேர் வந்திருக்கு, நிறைய பேர் உமன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக அவங்களும் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. எல்லா கேட்டகரியுமே இதில் வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்ணணும். பிளட் டொனேட் பண்ணால் மட்டும்தான் வேற காப்பாற்ற முடியல, எந்த மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரேலியில் மொத்தம் 50 பைக்கு, 100 வாலண்டியர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அது போக வந்துட்டு 30 பிளட் டோனர்ஸ், அதாவது 80 டைம்ஸ் மேல் பிளட் கொடுத்தவங்க ஒரு 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் அவர் வந்துட்டு இனாகிரேட் பண்ணி தொடங்கியிருக்காரு. முடிக்கிற இடத்துக்கும் அவர் தான் வராரு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறை எல்லாருமே, டிராஃபிக் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக முடிஞ்சது ரேலி. எல்லாருமே ஓவரால் நல்ல சப்போர்ட்டுங்க. சார் இந்த 10 வருஷம் ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம குறைஞ்சது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு 30 யூனிட் பக்கம் கொடுக்குறோம். எனி எமர்ஜென்சி நைட்டு பகல் பார்க்காம எனி டைம் எப்போ எமர்ஜென்சி கேட்டால் ஓடி போய் கொடுத்துட்றோம். இதை வந்துட்டு நம்ம பாராட்டி கலெக்டர் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு கார் ஒன்று, பொலிரோ கார் ஒன்று கொடுத்தாங்க. நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்மளோட டீம் அன்னைக்கரங்கள் வாலண்டியர்ஸ் என்ன பண்ண, பிளட் டோனர் எங்கே இருக்காங்களோ அவங்களே காரில் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போய் பிளட் கூட திருப்பி கொண்டு சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார்.